கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, கன்னித் தமிழ் வாழ்க. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். தேரெழுந்தூர் கம்பர் விழாவிற்கு முதல் நாள் நிகழ்ச்சியில் இந்த நூல் வெளியீட்டிற்காக வருகை தந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் மாண்பமை நீதியரசர் அவர்களே, சற்று முன்னர் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்ட நீதிபதி அவர்களே, தேரெழுந்தூர் கம்பன் கழகத்தின் பொறுப்பாளர் ஐயா முத்துக்குமார் அவர்களே, எனது அன்பிற்குரிய நண்பர் என்று சொல்லலாமா அல்லது உற்ற சகோதரர் என்று சொல்லலாமா தெரியவில்லை. இந்த தேரெழுந்தூர் மண்ணிலே பிறந்த எனது எழுதகை அன்பர் ஆமருவி தேவநாதன் அவர்களே, மற்றும் இங்கே கம்பன் பிறந்த தேரெழுந்தூரில் பிறந்த சிறப்பினை உடைய பெரியோர்களே, தாயோரே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ரொம்ப மனம் நெகிழ்ச்சியாக இருப்பதனால் என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ராமானுஜர் திருவில்லிபுத்தூர் என்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் போகின்றார். போனவுடனே என்ன செய்தார் தெரியுமா? இதுவோ வில்லிபுத்தூர், இங்கேயோ ஆண்டாள் நமக்காக அவதரித்தாள்னு சொல்லி அந்த மண்ணிலே விழுந்து புரளுகின்றார். அதுபோல மணவாள மாமுனிகள் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த அந்த திருமணம் கொள்ளை என்ற அந்த துவயம் விளைந்த மண் என்று சொல்வார்கள். அங்கேதான் திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த மந்திரம், திருமந்திரம் பெருமாள் உபதேசித்தார். கள்ளராக இருந்த திருமங்கை ஆழ்வார் அங்கே மாறி போனார், ஆழ்வாராக மாறி போனார். அந்த திருமணம் கொள்ளைக்கு போய் இங்கேயோ துவயம் விளைந்த மண் என்று விழுந்து விழுந்து புரண்டாராம். அதை போல ஊவேசா அவர்கள் இந்த தேரெழுந்தூர் வந்தபோது இந்த மண்ணிலே விழுந்து புரண்டதையும், கம்பன் மேட்டுக்கு போய் அங்கே பிடி மண்ணை அள்ளி கொண்டு போனதையும் கேட்ட பிறகு எனக்கு ஞானம் வந்தது. கண்டிப்பாக நான் ஊருக்கு திரும்பும் போது இந்த மண்ணிலே விழுந்து புரண்டு இது இல்லை என்றாலும் நிச்சயமாக உங்கள் அனுமதியோடு, ஏனென்றால் இது உங்கள் மண், அந்த கம்பன் மேட்டிலே ஒரு பிடி மண்ணை அள்ளி கொண்டு ஊருக்கு போவதாக இருக்கின்றேன். திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன் என்று சேக்கிழார் சொன்னார். அதை போல தேரெழுந்தூர் பிறந்தார் எல்லாருக்கும் யான் அடியேன். ஏனென்றால் அவ்வளவு ஒரு புண்ணிய பூமியாக இருக்கிறது மண். வீரம் விளைந்த மண் என்று கட்டபொம்மனுடைய ஊரை சொல்வார்கள். ஐயா அவர்கள் சொன்னது போல யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் கண்டதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இளங்கோ எங்கே பிறந்தார்? சேரநாடு என்று தெரிகிறது, ஊர் தெரியவில்லை. திருவள்ளுவர் எங்கே பிறந்தார்? சிலர் மயிலாப்பூர் என்று சொல்கிறார்கள், உறுதியாகவில்லை. ஆனால் கம்பர் எங்கே பிறந்தார்? இங்கே பிறந்தார், தேரெழுந்தூரில் பிறந்தார். அதனால நீங்கள் எல்லோருமே பாக்கியசாலிகள். ஆதாரபூர்வமாக கம்பர் பிறந்த மண் இதுதான் என்று காட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறீர்கள். அதனால தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் அல்லது தங்களை தமிழ் அன்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், தமிழுக்காக உடல் தமிழுக்கு உயிர் மண்ணுக்கு என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த தேரெழுந்தூர் வந்து இங்கே விழுந்து புரண்டு கூட அழ வேண்டாம். இங்கே வந்து இந்த ஊரை பார்த்தாலே போதும், தமிழ் தானாக வரும். அப்படி புண்ணிய புருஷர்கள் வாழ்கின்ற, புண்ணிய மக்கள் வாழ்கின்ற இந்த நாளில் நம்முடைய மதிப்புக்குரிய மாண்பமை நீதியரசர் அவர்கள் யான் எழுதிய இந்த கம்பனும் வைணவமும் என்ற நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தது நான் வாழ்க்கையில் செய்த பெரும் பேராக கருதுகிறேன். இது அத்தனைக்கும் காரணம் ஆமருவி தேவநாதன் அவர்கள் தான். எப்படின்னா, வைணவத்துல வந்து புருஷாகாரம் என்ற ஒன்று உண்டு. அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களால தான் எனக்கு இந்த சிறப்பு கிடைத்ததுன்னா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க,
பெருமாள் அப்படின்னார். பெருமாள் அருள் நேரா கிடைச்சிடாது. ஏன்னா நம்ம கோவிலுக்கு போறோம், பெருமாள் அருள் செய்வார்னு. ஆனா பெருமாள் அருள் செய்வாரா? செய்ய மாட்டார். அதனாலதான் 2 நாச்சிமாரை வைத்து கொண்டு இருக்கின்றார். ஐயோ இவன் வந்துட்டானேன்னு இந்த பக்கம் திரும்புவார். அங்கே ஸ்ரீதேவி நாச்சியார் இப்படி திருப்பி அவனை பார் என்பார். சரி, இவள் இப்படி செய்கிறாளே என்று அந்த பக்கம் பெருமாள் திரும்புவாராம். அவர் இந்த பக்கம் காட்டி இவனை பார் என்றாராம். அதனால வேற வழி இல்லாமல் தாயாருடைய அனுக்கிரகத்தால பெருமாள் நமக்கு அருள் செய்வார். அததான் வைணவத்துல வடமொழியில புருஷாகாரம் என்று சொல்லுவார்கள், சிபாரிசுன்னு சொல்லலாம். அது மாதிரி எனக்கு இந்த பெருமையை சிபாரிசு செய்த அந்த நம்முடைய ஆமருவி அவர்களுக்கு தலையெல்லால் கைமாறு வேறறியேன் என்று சொல்லி வணங்குகின்றேன். அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த அரங்கமே நம்முடைய ராமபத்ராச்சாரிய சுவாமியினுடைய அரங்கம். வேலூர் கம்பன் விழாவில் நானும் என் மனைவியும் பலமுறை அங்கு சென்ற போது அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். எப்போது சென்றாலும் அவர்களை சேவித்து அவர்களுடைய திருவடி வாரத்திலிருந்து பல சந்தேகங்களை கேட்டிருக்கின்றேன். அவர்கள் போன்ற பெரியோர்கள் ஆசையினாலும் உங்களை போன்ற சான்றோர்கள் வாழுகின்ற இந்த ஊர் மக்களுடைய அன்பினாலும் தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன். சரி, நான் அந்த நூலில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொல்ல முனையவில்லை. ஏன்னா எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எத்தனையோ தலைப்புகள் இருக்கும்போது ஏன் இந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், நான் பிறந்த ஊர் காரைக்கால், அதுவும் மண் சம்பந்தப்பட்டதுதான். காரைக்கால் காரைக்கால் அம்மையார் அவதாரம் செய்த ஒரு புனித பூமி. என்ன ஒரு சிறப்புனா, காரைக்கால் நடுவிலே ஒரு பெரிய சிவாலயம் இருக்கிறது. தெற்கே திரு தருமபுரம் யாழ்மூரி பண்பாடிய ஒரு பெரிய தலம் இருக்கிறது. அங்கே திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார். வடக்கே திருவெட்டக்குடி என்ற ஒரு தலம் இருக்கிறது. அங்கே கிராதமூர்த்தியாக சிவபெருமான் இருக்கின்றார். அங்கேயும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார். மேற்கே உங்களுக்கெல்லாம் தெரிந்த திருநள்ளாறு இருக்கிறது. அங்கே மூவரும் பாடியிருக்கிறார்கள். ஆனா காரைக்காலை யாருமே பாடவில்லை. ஏன் என்றால், காரைக்கால் அம்மையார் கைலையங்கிரிக்கு காலால் நடந்து செல்லவில்லை, தலையால் நடந்து சென்றார். அங்கே வருகின்ற என் உருவம் யாது என்று உமா மகேஸ்வரி கேட்டபோது, ஐயோ அவள் நம்மை பேணும் அம்மைகான், அம்மையே வருக என்று எந்த சிவபெருமானுக்கு அம்மை அப்பை இல்லாத பிறப்பிலியாக இருக்கிறானோ, அனாதியாக இருக்கிறானோ, ஆதியும் அந்தமும் அற்றவனாக இருக்கிறானோ, அந்த சிவபெருமான் காரைக்காலில் வணிக குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அம்மையே வருக, இவள் நம்மை பேணும் அம்மைகான், அம்மையே வருக என்று சொன்னதனால் காரைக்கால் அம்மையார் கைலை மலைக்கு செல்லும் போது தலையினால் நடந்து சென்றார், காலால் செல்லவில்லை. அதனால காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணை நாம் காலால் மிதிக்க கூடாது என்று எல்லையில் உள்ள இந்த சிவாலயங்களை பாடிவிட்டு காரைக்காலை பாடவே இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மண் சார்ந்த ஒரு கதையோடு பொருத்தமாக வருகிறதால் இதை சொல்கிறேன். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், காரைக்காலில் பல தமிழறிஞர்கள் பேசுகின்ற ஒரு சங்கம் இருந்தது, விவேகானந்த வாலிபர் சங்கம் என்று. அங்கே நான் பிறப்பதற்கு முன்பு திருவிக்கா, மறைமலடிகள் போன்ற பெரியோர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். நான் பிறந்த பிறகு வாரியார் சுவாமிகள், அப்புறம் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம், ஆசா ஞான சம்பந்தம், ராதாகிருஷ்ணன், சத்தியசீலன் போன்ற பெரியோர்கள் எல்லாம் பேசுவார்கள். நான் சிறுவனாக அமர்ந்து என்று வாயை பிளந்து அவர்களை கேட்டு கொண்டிருக்கிறேன். வாரியார் சாமி பேசும்போது ஒன்று சொல்லுவார், வனவாசத்தில் ராமன் இருக்கும்போது நீராடினான், நீரும் ஆடினான் அப்படின்னு சொல்லுவார். இரவு முழுவதும் சிவநாமத்தை சிந்தித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். அதை போல பல தமிழறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், என் நோக்கில் இப்ப பாலும் தேனும் கலந்தால் பிரிக்க முடியாதல்லவா, பால் போல ராமாயணம், தேல் போல வைணவ தத்துவம். ஆனால் அவர்கள் எப்படி அன்னப்பறவை ஒரு கதை இருக்கிறது அல்லவா, தண்ணீரை விட்டு பாலை மட்டும் அருந்தும், பாலும் தண்ணீரும் கலந்த ஒரு கலவையை, அதை போல
தமிழறிஞர்கள் இந்த வைணவ தத்துவத்தை விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக கம்பன் கழகத்தார் கம்பன் வைணவன் அல்லன் அப்படின்னு அதிகமா சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இஸ்மாயில் போன்ற பெரியவர்கள் எல்லாம் கம்பன் சமய சமரசவாதி என்று சொல்கின்றார்கள். ஆசா ஞானசம்பந்தம் போன்ற பெரியோர்கள் எல்லாம் ராமன் கம்பனுக்கு கடவுள் அல்லன், அவனுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறான், அதைத்தான் கம்பன் சொல்கிறானே தவிர ராமனை கடவுளாகவோ திருமாலாகவோ சொல்லவில்லை அப்படின்னு ஆசாஞா பல நூல்கள் எழுதியிருக்கின்றார், பேசி இருக்கின்றார், நான் நேரில் கேட்டு இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனா ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினர் அழகு இல்லன உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலார்னு ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு, 3 கடவுள் வாழ்த்து எல்லாரும் ஒன்னதான் சொல்லுவாங்க. அதுல ஐயா அவர்கள் ஆசான்யா அவர்கள் விளக்கம் சொல்கின்றார். அதாவது வேதம் ஓதும் போது ஹரி ஓம் அப்படின்னு தொடங்கணும், முடிக்கும் போது ஹரி ஓம்னு முடிக்கணும். அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொது. அதை தான் கம்பன் சொல்கின்றார். ஆதி அந்தம் ஹரி, அதை தமிழ்படுத்தும் போது ஹாவை தமிழ்படுத்தும் போது ஆதா வரும். ஆதி அந்தம் வேதத்தினுடைய ஆதியையும் அந்தத்தையும் ஓதும் போது அரியன யாவையும் ஓதினர். அந்த வேதத்துக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு வருது. ஆனா ஐயா அவர்கள் ஆதி அந்தம் அரியன ரேர் திங்ஸ், உலகத்துல ஆதியையும் தெரியும் அந்தத்தையும் தெரியும், அரிய பொருள்களையும் அவர்கள் கற்றார்கள் என்று விளக்கம் எழுதி அது கோவை கம்பன் கழகமும் வெளியிட்டு இருக்கிறது. இப்படி பல விபரீத பொருள்களை எல்லாம் என்னை ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கின. இன்னும் ஒரு பாடல், கைவில்லேந்தி இலங்கையை பொறுதார் என்றோ அவரே மறைகளுக்கு இறுதியாவார்னு ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு. அதுக்கு ஒரு பெரிய கம்பன் அறிஞர் வியாக்கியானம் சொல்றாரு, ராமன் கடவுள் அல்லன், அதுதான் கம்பருடைய கருத்து. ஆனா கம்பன் வருத்தப்படுறாராம், இப்படி சாதாரண ஒரு மனிதனாக வந்த ஒருவனை கடவுளாக்கி எல்லோரும் இப்படி அவனை பூஜிக்கிறார்களே, அவர்களெல்லாம் வேதத்திற்கு அழிவை உண்டாக்குபவர்கள். வேதத்தின், அதாவது கம்பன் என்ன சொல்கின்றான் என்றால், வேதம் யாரை மெய்ப்பொருள் என்று சொல்கிறதோ அதான் இறுதி பொருள். வேதத்து உச்சியின் உள்ளான் அப்படின்னு உபநிடதத்துல, உச்சின்னா உபநிடதம், வேதத்தின் உச்சி உபநிடதம். அது இரணியன் வதைப்படத்திலே சிறப்பாக வருகிறது. அதைத்தான் கம்பன் சொல்கின்றார். வேதத்து உச்சியின் உள்ளான் என்று சொல்கின்ற அந்த வாதத்தை அவர்கள் வேதத்துக்கு இறுதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி விபரீத அர்த்தங்கள் எல்லாம் என்னை ஒரு சிந்தனையை தூண்டியது. இப்படி தமிழறிஞர்களுக்குள்ளே இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு விபரீத வியாக்கியானங்கள் இருக்கின்றனவே, ஏன் கம்பனை, நான் எந்த ஹைபாதிசிஸும் வச்சுக்கல, நான் எந்த சமய சமரசத்தையும் எந்த சமயத்தையும் சாராமல் கம்பன் யாரை சொல்கின்றான் எதை சொல்கின்றான் என்று பார்த்தபோது இரணியன் வதைப்படத்திலே வருகிறது, தொட்ட இடத்திலும் தோன்றுவன் மாதோ, எங்கடா இருக்கிறான் உன் கடவுள் அப்படின்னு இரணியன் கேட்டபோது தூணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான். கம்பர் சொல்றார் பாருங்க அடுத்த வார்த்தை, நீ சொன்ன சொல்லிலும் உளன். தமிழை தவிர யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லிலும் கடவுள் உளன். இத காந்தியடிகளுக்கு ராஜாஜி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த போது அது அவரால் சரியா புரிஞ்சிக்க முடியலையா. அப்ப காந்தி சொன்னாரா, அடுத்த பிறவியில நான் தமிழனாக பிறந்து தமிழை கற்று இந்த வாக்கியத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். நீ சொன்ன சொல்லிலும் உளன். எல்லாரும் சொல்லலாம் ஆம்னி பொட்டன், ஆம்னி பிரசன்ஸ், ஆனா நீ சொன்ன சொல்லிலும் உளன்னு கம்பர் சொல்றார். அப்படி பரம வைணவனான அந்த கம்பன் இரணியன் வதைப்படலத்தை ஏன் பாடினான்? கதைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆமருவி அவர்கள் சொன்னது போல அவன் பரம வைணவன். பரம வைணவன்னா ராமனை பற்றி பாடினாலும் நரசிங்க பெருமானை பற்றியே அதிகம் பாடியிருக்கின்றான். அதனாலதான் தன்னுடைய பெயரை, கம்பத்திலிருந்து வெளிவந்த அந்த நரசிம்மத்தின் பெயரை கம்பன் என்று வைத்து கொண்டான். அடுத்தது பாருங்க, உங்க ஊர்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. நீங்க இந்த தேவாதிராஜன் ஆமருவியப்பன் சன்னதிக்கு போய் பாருங்க. அங்க பெருமாளுடைய வலது பக்கம் கூப்பிய கரங்களோடு பிரகலாதன் இருக்கின்றார்.
இடது பக்கம் விரித்த சிறகுகளோடு கருடன் நிற்கின்றார். இது என்ன காட்சி? எல்லா இடங்களிலும் பெருமாள் இருப்பார். உபய நாச்சிமாராக ஸ்ரீதேவி பூதேவியோடு தான் இருப்பார்கள். இங்கே ரெண்டு பக்கம் காவேரி தாயார், அந்த பக்கம் மார்க்கண்டேய முனிவர் இருக்கின்றார். இதை கம்பர் பார்த்திருக்கின்றார். அதனால தான் வாழ்ந்த ஊர்ல இருக்கின்ற ஆழ்வார்கள் அந்த ஊர் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவார்கள். அதை போல கம்பன் ஆமருவேப்பனை மங்களாசாசனம் செய்ய விரும்புகின்றான். அதனாலதான் இரணியன் வதைப்படலமே அதுக்காக தான் உருவாயிற்று. அது மட்டுமல்ல, எப்போதும் நரசிம்மர் மேற்கு முகமாக இருப்பார். அதை போல இங்கே கருவறைக்கு வெளியே நரசிம்மர் தனி சன்னதியாக ஒரு சிறு மாடக் கோயிலில் இருக்கின்றார். இந்த நரசிம்மத்தின் மீது கொண்ட பக்தி தான் கம்பராமாயணத்தை ஏற்றி இருக்கிறது. அதனாலதான் காவியம் முழுவதும் நரசிம்மம் 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 என்று நரசிம்மத்தையே புகழ்கின்றார். அனுமனுடைய முகம் எப்படி இருக்கும்? சொல்ல போனா குரங்கு முகம் தானே. ஆனா அனுமனை குரங்கு சீயம், சீயன்னா சிங்கம், குரங்கு சீயம் என்று ஒரு இடத்திலே புகழ்கின்றார். எல்லா இடத்திலும் அவருக்கு நரசிம்மர் தான். அதனால நரசிம்மர் மீது கொண்ட பக்தியினால் காவியத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத வான்மீகி சொல்லாத இரணியன் வதைப்படலத்தை அந்த காவியத்திலே சேர்த்திருக்கின்றார். அடுத்து உள்ளே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெருமாளுடைய மூலவர் பெயர் தேவாதிராஜன், உற்சவர் பெயர் ஆமருவி அப்பன். அதனால அவங்களுக்கு ஒரு பாட்டு சொல்றார். கருடன் துதின்னு ஒண்ணு வருது. நாகாஸ்திர படலம், இலக்குவன் இறந்து விட்டான் என்று ராமன் அழுது புலம்பி துடிக்கின்றான். அவனே மூர்ச்சையாகி விழுகின்றான். அப்ப அதை பார்த்தவுடன், இதெல்லாம் வால்மீகத்துல இல்லாதது, வானத்திலிருந்து கருடன் இறங்கி வருகின்றான். வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற, என கருடன் பாம்புக்கு பகை, கருடன் வந்து விட்டால் நாகாஸ்திரம் விலகிவிடும். அதனால வானத்திலிருந்து இறங்கி வருகின்றான். வரும்போதே கம்பர் எப்படி பாடுகின்றார் என்றால், கன்றை ஆயும் அறியும் நீ உலகுக்கு தாய், நீ அறிது எப்பொருளும் அவை உந்தன் நிலை அறியா என்று. உலகிற்கு தாய், தாய் வந்து குழந்தையை அறிவாள். ஆனா குழந்தை எங்கேயாவது தவறி போனா தாயை காணாமல் தவிக்கும். அதுபோல இந்த உலக மக்கள் எல்லாம் மாயையினால் உன்னுடைய அருளை அறியாமல் தெரியாமல் தவித்து நிற்கின்றனர் என்று இங்கே உள்ள அந்த அத்தனை மூர்த்தங்களுக்கும் ஆழ்வார்களைப் போல மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதனால பரம பாகவத வைணவர். மற்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னாடியே சொன்னார்கள். எப்படி ராமானுஜர் காலத்தில் ஏற்பட்ட புரட்சியினால் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமினோ என்று பேசி வரம்பறுத்ததினால் வடமொழியை கம்பன் சிறப்பாக கற்றான். அதுக்கு ஆதாரம் விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன், விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன் மறைவேதியருடன் ஆராய்ந்து, மறைவேதியர்களோடு சரிசமமாக உட்கார்ந்து வடமொழி வேதங்களை ஆராய்ந்து, எழுந்த ஞாயிறு அது விழுவதன் முன் கம்பன் பாடியது 700. ஒரு நாளைக்கு 700 பாட்டு, 10,000 பாட்டு எப்படித்தான் பாடி இருக்கிறான். யாரோட? மறை வேதியர்களோடு திண்ணையில சரிசமமாக அமர்ந்து அவர்களோடு ஆராய்ந்து, அவள்கிட்ட பாடம் மட்டும் கேட்கல, ஆராய்ந்து கொடுப்பீர் கொள்வீர்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா. அதனால பழுதலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவரேனும் எம் அடியராகில் கொள்மின் கொடுமின் என்ற ராமானுஜ தத்துவத்தின் அந்த ஒரு காட்சியாக கம்பன் வடமொழியை முழுதர கற்று வால்மீகியை விட, அழுத்தமா சொல்றேன், வால்மீகியை விட சிறப்பாக அந்த கம்பராமாயணத்தை வடித்து தந்திருக்கின்றான் என்பதை நான் தெரிந்து கொண்டுதான் என்னால் முடிந்த அளவுக்கு வைணவ தத்துவத்திலே எப்படி ஆழங்கால் கம்பன் பட்டிருக்கின்றான், எப்படி ராமனை உருகி உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பது போல, அதாவது கண்ணீரை வந்து கைகளால் வாரி இறைத்து, திருவரங்க பாசுரம், கண்ணநீர் கைகளால் வாரி இறைத்து எங்கனே உயிர் தரிப்பேன் என்று பேதையை போல பிறற்றி ராமனை நாயகி பாவத்திலே பாடுவதைப் போல பல இடங்களிலே சம்பந்தம் இல்லாமல் எங்கெங்கு ராமனை பாட வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் வைணவ தத்துவங்களோடு இணைத்து பாடி இருக்கிறான் என்பதுதான் என் ஆராய்ச்சியின் முடிந்த முடிவு. இதுல ஏதேனும் தவறு இருப்பின், நிச்சயமா தவறு இருக்கும்,
என்னை திருத்தி பணி கொள்ள வேண்டியது எதிரே அமர்ந்திருக்கின்ற ராமபத்தாச்சாரியருடைய சகோதரரை போன்ற பெரியவர்களுடைய அனுக்கிரகமும் பெரியவர்களுடைய அந்த ஆசையும் தான் என்னை வழி நடத்தும். அடியேன் நெறி இல்லாத நீசனேன், நெறி ஒன்றும் இல்லை. ஆழ்வாரை அடியேன் சிறிய ஞானத்தன்னு சொன்ன பிறகு எனக்கு சொல்லக்கூட தகுதி இல்லை. அதனால இந்த பெரிய விழாவில் எனக்கும் இடமளித்து நம்முடைய நீதியரசர் கைகளால் எனது நூலை வெளியிட வைத்த ஆமருவி தேவநாதன் அவர்களுக்கும், கம்பன் கழக பொறுப்பாளர் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட நீதிபதி, மயிலாடுதுறை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும், தேரெழுந்தூர் புண்ணிய பூமியில் பிறந்த பெருமக்களாகிய உங்கள் யாவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.